திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நடுக்குப்பம் கிராமம் கூட்டுச்சாலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தின் கூண்டு முற்றிலும் சேதமடைந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் கொல்லிமலை அருவியில் ஆனந்த குளியலிட்டு தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்றனர். வார விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் மேட்டுப்பாளையம், கோவை உள்ளிட்ட சமவெளி பிரதேசங்களை தொலைநோக்கி கருவி மூலமும் கண்டு ரசித்தனர். மேலும் மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பருவமழை போதிய அளவில் பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் கால்நடைகள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டியும் பொன்ஏர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிதப்புரம் கிராமத்தில் தமிழ் புத்தாண்டையொட்டி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து மூத்த விவசாயி ராஜம்மாள் என்பவர் வீட்டு முற்றத்தில் நவதானியங்கள், விவசாய கருவிகளை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து 20 டிராக்டர்கள் 2 ஜோடி காளை மாடுகளுடன் உழவு செய்து வேளாண் பணிகளை மேற்கொண்டனர். பின்னர் உழவு பணிகள் முடித்து வீடு திரும்பிய விவசாயிகளுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி பெண்கள் வரவேற்றனர். தமிழ் புத்தாண்டையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் விவசாயிகள் விளைநிலத்தில் பூ, பழம், காப்பரிசி, நெல் உள்ளிட்ட நவதானியங்களை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானை வழிபட்டனர். பின்னர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நெல்மணிகளை வயலில் தூவியும் இந்த ஆண்டு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயம் செழித்து ஓங்க வேண்டும் என்றும் ஏர்மாடு மற்றும் டிராக்டர்கள் மூலம் வயலில் உழுது வேளாண் பணிகளை விவசாயிகள் துவக்கினர். ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் அருகே முறையான பாதுகாப்பு இல்லாமல் வெடிப்பொருட்களை எடுத்துச் சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கேஎன் பாளையம் வனத்துறை சோதனைச் சாவடியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சோதனை செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 18 டெட்டனேட்டர்கள், 15 மீட்டர் வயர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆயில்மில் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் PV ரமணா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட மேச்சேரியில் சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மது போதையில் கல்வீசி தாக்கி கண்ணாடியை உடைத்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். கார்த்திக் என்ற இளைஞர் மது போதை தலைக்கேறிய நிலையில் பொதுமக்களிடம் தகராறு செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அரசமரத்தூர் பகுதியில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கல்லை வீசி தாக்கியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக உடைந்துள்ளது. இதுகுறித்து மேச்சேரி காவல் நிலையத்தில் ஓட்டுநர் விஜயகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவான இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விடியா திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த 40 கோடி ரூபாயை திரைப்படத்துறையில் முதலீடு செய்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட விடியா திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கிடம் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது சட்டவிரோத முதலீடு விவகாரத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தமிழ் புத்தாண்டு மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஸ் கார்டன் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதேபோல ஏற்காடு படகு இல்லத்திற்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்ததால் படகு சவாரி செய்ய நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து சாலையோர கடைகளில் வியாபாரம் களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் புதிதாக துவங்கப்பட உள்ள டி-ஷர்ட் கடை திறப்பு விழாவை ஒட்டி ₹1 ஒரு டி-ஷர்ட் வழங்குவதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பணம் பட்டுவாடாவை தடுக்க பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ₹1 ஒரு டி-ஷர்ட் விளம்பரம் பல்வேறு சர்ச்சைகளையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் பொதுமக்கள் வீடுகளில் நோ வாட்டர் நோ ஓட் என்ற நோட்டீஸ்களை ஒட்டி
தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாகலூர் சாலை அருகே அமைந்துள்ள KCC குடியிருப்பு பகுதிக்கு மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை புகார் கொடுத்தும் விடியாதிமுக அரசு கண்டுகொள்ளாததால் KCC குடியிருப்பு வாசிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ஆவின் பால் உற்பத்தி குறைந்துள்ளதால் வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. சென்னை மாதாவரம், அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைகளுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வரவேண்டிய பால் வரத்து கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் வடசென்னை, மத்திய சென்னை பகுதிகளில் சுமார் 1.5 லட்சம் லிட்டருக்கு மேல் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்த பால் தட்டுப்பாட்டால் ஆவின் பால் கிடைக்காமல் கடும் அவதியடைந்து தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகளை வாங்கி செல்லும் அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே கண்ணாடி பாட்டில்களை மின் கம்பியில் தொங்கவிட்ட மர்ம நபர்கள் மீது மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தீப்பந்த நாச்சியார் கோவில் செல்லும் சாலையில் மின் நிலையத்திலிருந்து வெளிப்பகுதிக்கு உயர் அழுத்த மின் கம்பி செல்கிறது. இந்த கம்பிகளில் மது பாட்டில்கள், துணி பைகள், செங்கல், குளிர்பான பாட்டில்களை தூக்கி வீசி மின் கம்பியில் மர்ம நபர்கள் தொங்கவிட்டுள்ளனர். இதனால் சாலையில் செல்வோர் மீது விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏராளமான மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாநில அரசு 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்தியுள்ளதால் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் தடைக்காலத்திற்கான நாட்களை குறைக்க வேண்டும் எனவும் தடைக்கால நிவாரணத் தொகையை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகர் பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி அடிக்கடி ஏற்பட்டு வரும் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக மாலை நேரங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் வடலூர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் விடிய ஆட்சியில் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே மின்வாரிய அதிகாரிகள் மின்தடை ஏற்படுவதை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு கடலோர மாநிலங்களில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நாகை மாவட்டத்தில் கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. 3000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அரசு 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் வடமாநில இளைஞர் உயிரிழந்தார். பள்ளிப்பாளையம் அருகே வெடியரசம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இமாஞ்சல்ஸ் ஹாகி என்ற வடமாநில இளைஞர் உயிரிழந்தார். வெடியரசம் பாளையத்தில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விபத்து நடைபெறும் பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.